வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு தேவகி ஆச்சி மைதா மாவில் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் தேவகி ஆச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரைஸ் ஃப்ளாரில் தான் முறுக்கு செஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. மைதா மாவுலேயும் செய்யலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். மைதா மாவை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை போய்விடும். அதுக்காக இட்லி தட்டில் மைதா மாவை கொட்டி குக்கரில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணுங்கள். மைதா மாவு குக் ஆயிடுச்சான்னு தெரியறதுக்கு ஒரு ஸ்பூனை விட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அரிசி மாவில் செய்யும்போது பக்குவமாக செஞ்சால் தான் முறுக்கு நல்லா வரும். மைதா மாவில் செய்கிறது ரொம்ப சுலபம். இது கூட வேறு எந்த மாவும் ஆட் பண்ண தேவையில்லை. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். முறுக்கும் நல்லா வெள்ளையாக இருக்கும். ஆறின பிறகு மாவை ஜல்லடையில் சலிச்சுக்கோங்க. மாவு கூட பட்டர் சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக கடுக்கு முடுக்குன்னு இருக்கும். கொஞ்சம் பட்டர் சேர்த்திங்கன்னா சாஃப்ட் முறுக்காக இருக்கும். பட்டர் அதிகமாக சேர்க்கக்கூடாது, இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும். மைதா மாவு கூட வேறு எந்த மாவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஜீரகம், எள்ளு, பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி விட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். மைதா மாவு நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். அப்படின்னா முறுக்கு நல்லா நிறமாக வெள்ளையாக வரும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான ஒரு பலகாரம்தான் இந்த மைதா மாவு முறுக்கு. முறுக்கு புளியறதுக்கு தேவையான அளவு நான் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். முறுக்கு ஸ்டார் அச்சுலேயும் செய்யலாம். நான் இன்னைக்கு இந்த அச்சு எடுத்திருக்கேன். ஒரு கரண்டியில் லேசாக எண்ணெய் தடவிட்டு அதில் முறுக்கு பிழிஞ்சி ஆயிலில் ஒவ்வொன்றா விடலாம். இது ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸுக்கு கையில் எண்ணெய் படாது. நேரடியாக பிழிஞ்சு பழக்கப்பட்டவங்க ஆயில்லையே புளியலாம். டிப்ஸ் நம்பர் 1, ஆயில் நல்லா காஞ்ச பிறகு தான் முறுக்கு மாவை போடணும். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பாக நிறமாக டேஸ்ட்டாக வரும். ஆயிலில் பபிள்ஸ் அடங்கிடுச்சுன்னா முறுக்கு எடுத்துட வேண்டியதான். நான் இன்னைக்கு 1/2 kg மைதா மாவு எடுத்திருக்கேன். ஃபெஸ்டிவலுக்கு வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும், ஒரு டிஷ் செய்யணுன்னா இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான ஒரு பலகாரம் ஆகும். 1/2 ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம். 1/2 ஹவரில் இந்த முறுக்கை செஞ்சு முடிச்சிடலாம். என்ன நேயர்களே, நீங்களும் இந்த சுவையான முறுக்கை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.